ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை எந்தெந்த சூழ்நிலைகளில் நாம் பேசுவதற்காக பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத டு இசட் டீட்டெயிலாக தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து இங்கிலீஷில் முக்கியமான 2 வேர்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? இங்கிலீஷில் முக்கியமான 2 வேர்ட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா வென் அண்ட் ஒயில். சரிங்களா? அதாவது நான் வரும்போது, நான் போகும்போது, அந்த மாதிரி போது அல்லது பொழுது அப்படிங்கிற ஒரே மீனிங் தரக்கூடிய 2 வேர்ட்ஸ் இருக்குது. அதுதான் வென் அண்ட் ஒயில். சரிங்களா? மீனிங் தான் ஒன்று, ஆனால் வேறு வேறு சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? அது எந்தெந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் சென்டென்ஸில் இந்த வென் அப்படிங்கிற வேர்டை எப்பொழுது அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? கொஸ்டின் சென்டென்ஸில் அந்த வென்னுக்கு மீனிங் என்னென்னா எப்பொழுது அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த வீடியோவில் கொஸ்டின் சென்டென்ஸ் நம்ம எதுவுமே பார்க்க போகிறதில்ல. ஒன்லி பாசிட்டிவ் சென்டென்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? பாசிட்டிவ் சென்டென்ஸில் இந்த போது அல்லது பொழுது அப்படிங்கிற ஒரே மீனிங் தரக்கூடிய 2 வேர்ட்ஸ் வென் அண்ட் ஒயில் வேறு வேறு சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும். அதை பற்றியும் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வரோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத தமிழில் பார்த்துடலாம் வாங்க. இதை ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு அவ்வளோவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால் அந்த டெஃபினிஷன் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்து கொண்டிருந்திருக்கும், ஆனால் அந்த செயல் கடந்த காலத்தில் முடிவடைந்திருக்காது. அந்த செயல் முடிவடைவதற்கு முன் இன்னொரு செயல் நடந்திருக்கும். சரிங்களா? இது உங்களுக்கு இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கும்போது ஈஸியாக அந்த டெஃபினிஷன் உங்களுக்கு புரியும். சரிங்களா? அதனால் இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த குழந்தை விளையாடும் போது கீழே விழுந்துருச்சு. சரிங்களா? அந்த குழந்தை விளையாடும் போது தவறி கீழே விழுந்துருச்சு, லேசாக காயம் ஏற்பட்டுருச்சு. இப்போ உங்கள் அப்பாவோ அல்லது உங்கள் அம்மாவோ அல்லது உங்கள் ஹஸ்பண்டோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, குழந்தை கீழே விழுந்தபோது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? குழந்தை கீழே விழுந்தபோது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கு நீங்கள் ஒரு ஆன்சர் பண்ணணும். இப்போது இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு சாம்பிளுக்காக ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கேன். பார்க்கலாம் வாங்க. நான் தூங்கி கொண்டிருந்தேன். சரிங்களா? அல்லது நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. அல்லது நான் துணி துவைத்து கொண்டிருந்தேன். அல்லது நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன். அல்லது நான் பாத்திரம் கழுவி கொண்டிருந்தேன். அல்லது நான் பக்கத்து வீட்டில் அரட்டை அடித்து கொண்டிருந்தேன். சரிங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன்சர் நீங்கள் பண்ணுவீங்க. குழந்தை கீழே விழுந்த போது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன்சர் பண்ணுவீங்க. இதில் இல்லாத ஆன்சரே நீங்கள் பண்ணுவீங்க. சரிங்களா? ஏதாவது ஒன்று பண்ணலாம். நான் சாம்பிளுக்காக ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் தமிழில் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் இங்கிலீஷில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது அந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட டெஃபினிஷனை இன்னொரு டைம் பாருங்கள். கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்து கொண்டிருந்திருக்கும், ஆனால் அந்த செயல் கடந்த காலத்தில் முடிவடைந்திருக்காது. அந்த செயல் முடிவடைவதற்குள் இன்னொரு செயல் நடந்திருக்கும். சரிங்களா? அதாவது குழந்தை கீழே விழுந்த போது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் அப்படின்னு ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுறீங்க? நான் தூங்கி கொண்டிருந்தேன். இந்த மாதிரி ஒரு சாம்பிளுக்கு ஒரு 6 ஆன்சர் கொடுத்துருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் ஆன்சர் மட்டும் பாருங்கள். நான் தூங்கி கொண்டிருந்தேன் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. இதுக்கு முழுமையான ஆன்சர் என்ன அப்படின்னா, குழந்தை கீழே விழுந்த போது நான் தூங்கி கொண்டிருந்தேன். சரிங்களா? அதுக்கு முழுமையான ஒரு ஆன்சர். சரிங்களா? பேசும்போது எழுதும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, குழந்தை கீழே விழுந்த போது நான் தூங்கி கொண்டிருந்தேன். இப்போ இந்த டெஃபினிஷன் விளக்கிறதுக்காக உங்களுக்கு நான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போது நான் தூங்கி கொண்டிருந்தேன் அப்படிங்கிற சென்டென்ஸ் இருக்கு இல்லையா? அந்த சென்டென்ஸை பாருங்கள். அந்த சென்டென்ஸுக்கு டெஃபினிஷனுக்கு என்ன லிங்க்னு பாருங்கள். அதாவது கடந்த காலத்தில் அந்த தூங்கும் செயல் நடந்து கொண்டிருந்தது, ஆனால் அந்த தூங்கும் செயல் முடிவடையவில்லை. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தூங்கிக்கிட்டு இருக்கீங்க கடந்த காலத்தில். சரிங்களா? அந்த செயல் அந்த செயல் நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அந்த செயல் என்ன பண்ணவில்லை, முடிவடையவில்லை. அந்த செயல் முடிவடைவதற்குள் இன்னொரு செயல் நடைபெற்று இருக்கும். சரிங்களா? அந்த செயல் முடிவடைவதற்குள் இன்னொரு செயல் நடைபெற்று இருக்கும். அந்த செயல் என்ன அப்படின்னா குழந்தை கீழே விழுந்தது. சரிங்களா? இதுதான் அந்த டெஃபினேஷனுக்கு மீனிங். சரிங்களா? நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நான் தூங்கி கொண்டிருந்தேன் அந்த சென்டென்ஸை மட்டும் பாருங்க. அந்த சென்டென்ஸுக்கும் நம்ம டெஃபினேஷனுக்கும் லிங்க் பண்ணி பாருங்க. அதாவது கடந்த காலத்தில் தூங்கும் செயல் நடந்து கொண்டிருந்தது, ஆனால் அந்த தூங்கும் செயல் முடிவடையவில்லை. அந்த செயல் முடிவடைவதற்குள் இன்னொரு செயல் நடைபெற்றிருக்கும். அந்த செயல் தான் என்ன அப்படின்னா குழந்தை கீழே விழுந்தது. சரிங்களா? இதுக்கு மீனிங் என்ன? குழந்தை கீழே விழுந்திருக்கு விளையாடும் போது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கீங்க? தூங்கிக்கிட்டு இருந்திருக்கீங்க.
நீங்கள் தூங்கி கொண்டிருக்கிற செயல் முடிவடைஞ்சிருச்சா இல்லையா அப்படின்னா இல்லை, சரிங்களா? தூங்கிக்கிட்டு தான் இருக்கீங்க. குழந்தை கீழே விழும்போது நீங்கள் என்ன தான் பண்ணிட்டு இருக்கீங்க? தூங்கிக்கிட்டு தான் இருக்கீங்க, சரிங்களா? நீங்கள் வந்து கண் விழிக்கலை, சரிங்களா? அப்போ வந்து அந்த தூங்கும் செயல் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த தூங்கும் செயல் வந்து முடிவடையவில்லை, சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்காக அந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும் எடுத்து பார்த்துருக்கேன். நீங்கள் எல்லாத்துக்குமே அதே தான் வரும், சரிங்களா? அதாவது கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கும், ஆனால் அந்த செயல் என்ன பண்ணியிருக்காது? முடிவடைந்திருக்காது. அதுதான் நான் இங்கே எக்ஸாம்பிளுக்காக இந்த தூங்குதல், அந்த செயல் முடிவடைவதற்குள் இன்னொரு செயல் நடைபெற்று இருக்கும். அது எக்ஸாம்பிளுங்க என்ன? அந்த குழந்தை கீழே விழுந்தது, சரிங்களா? குழந்தை கீழே விழுந்த போது ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. அந்த செயல் முடிவடைந்ததா அப்படின்னா இல்லை, முடிவடையவில்லை. அந்த செயல் முடிவடைவதற்குள் இன்னொரு செயல் நடந்தது. அந்த செயல் தான் குழந்தை கீழே விழுந்தது. கொஞ்சம் நாள் டீட்டெயிலாக பார்க்க உங்களுக்கு புரியும், சரிங்களா? இப்போ நான் பார்த்துக்காங்க, இங்கிலீஷில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட், சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு மாணவராக இருக்கீங்க. இப்போ வந்து வீட்டில் இருக்கிறீங்க. வீட்டில் இருக்கும்போது ஏதோ ஒரு குறும்பு செஞ்சுட்டு இருக்கீங்க, சரிங்களா? ஏதோ ஒரு குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதை வந்து அந்த குறும்புத்தனம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது உங்கள் அப்பா வந்துட்டார், சரிங்களா? நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டு, இப்போ வீட்டில் இருக்கிறீங்க. வீட்டில் ஏதோ ஒரு குறும்புத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே வந்துட்டார், சரிங்களா? அதை வந்து உங்கள் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டாரு. அப்போ வந்து உங்கள் அம்மா வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் அப்பா நேற்று வீட்டுக்கு வந்தபோது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? உங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க? உங்கள் அப்பா நேற்று வீட்டுக்கு வந்தபோது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? அப்போ நீங்கள் இதுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் பண்ணணும். நான் சாம்பிளுக்காக ஒரு சில ஆன்சர் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து நான் விளையாடி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் விளையாடி கொண்டிருந்தேன், அல்லது நான் போன் பேசி கொண்டிருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் சாம்பிளுக்காக ஆன்சர் பண்ணுறீங்க. நான் போன் பேசி கொண்டிருந்தேன், நான் படித்து கொண்டிருந்தேன், நான் பாடல் பாடி கொண்டிருந்தேன், நான் சாமி கும்பிட்டு கொண்டிருந்தேன், சரிங்களா? இந்த மாதிரி சாம்பிளுக்காக நான் உங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இங்கிலீஷில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும், சரிங்களா? சாம்பிள் பார்த்துக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க. கம்பெனியில் வேலை செய்கிறீங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஓனர் ரவுண்ட்ஸ் வராரு. நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கம்பெனியோட ஓனர் வந்து ரவுண்ட்ஸ் வராரு. அந்த டயத்தில் நீங்கள் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கீங்க, சரிங்களா? ஓனர் வரும்பொழுது அதை வந்து உங்கள் மேனேஜர்கிட்ட போய் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி உங்கள் ஒர்க்கர் வந்து இந்த மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு உங்கள் மேனேஜர்கிட்ட வந்து சொல்லிடுறாரு. உங்கள் மேனேஜர் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வினா, ஓனர் ரவுண்ட்ஸ் வந்தபோது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் அப்படின்னு உங்கள் மேனேஜர் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. ஓனர் ரவுண்ட்ஸ் வந்தபோது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? இப்போ இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்சர் பண்ணுவீங்க. அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் ஆன்சர் பண்ணுவீங்க. இப்போ நம்ம தமிழில் பார்க்கலாம். தமிழ் எந்த அளவுக்கு தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு இங்கிலீஷில் பார்க்கும்போது ஈஸியாக புரியும், சரிங்களா? இது வந்து சுச்சுவேஷனுக்காக நம்ம பார்க்குறோம். அதாவது எந்தெந்த சுச்சுவேஷன்லாம் நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சுச்சுவேஷனுக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் சாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன் பாருங்க. நான் வேலை செய்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, சரிங்களா? அல்லது நான் டீ குடித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்க. சும்மா சாம்பிளுக்காக நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க அப்படிங்கிறதா கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் ஆன்சர் இல்லாததையும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம், சரிங்களா? நான் வேலை செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்க, அல்லது நான் டீ குடித்து கொண்டிருந்தேன். இதெல்லாமே நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இங்கிலீஷில் எடுத்து பார்க்க போகிறோம். அதனால் இது நல்லா தெளிவாக பார்த்துக்கங்க. அல்லது நான் யூடியூப்பில் வீடியோ பார்த்து கொண்டிருந்தேன், சரிங்களா? ஓனர் வரும்போது நான் வந்து யூடியூப்பில் வீடியோ பார்த்து கொண்டிருந்தேன், அந்த ஆன்சர். அல்லது ஓனர் வரும்போது நான் நடனம் ஆடி கொண்டிருந்தேன். சும்மா எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன், சரிங்களா? இந்த மாதிரிலாம் நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்சர் பண்ணுவீங்க. உங்கள் மேனேஜர் கேள்வி வைக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன்சர் பண்ணிடுவீங்க, சரிங்களா? இப்போ வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து எந்தெந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும், சரிங்களா? ஃபுல்லாக புரியலாலும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம எக்ஸாம்பிளுக்காக இப்போ நான் அந்த சுச்சுவேஷன்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இன்னொரு டைம் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட பேசிக் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம், சரிங்களா? இப்போ தான் இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம தமிழில் பார்த்தோம், இனிமேல் வந்து இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஃபர்ஸ்ட்டில் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இதெல்லாம் சப்ஜெக்ட். அதாவது ஹீ, ஷீ, இட், ராஜா, திவ்யா, மை ஃபாதர், யுவர் ஃப்ரெண்டு, ஹெர் ஹஸ்பண்ட், ஹிஸ் ஒய்ஃப், த டாக்டர், ஏ டீச்சர், சரிங்களா? இது எல்லாமே வந்து ஒரு சப்ஜெக்ட். அதாவது ஒரு சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட்டில் வரும். சப்ஜெக்ட்டுங்கிறது என்னது? ஒரு சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட்டில் வரும். இன்னொரு டைம் பாருங்க. ஹீ, ஷீ, இட், ராஜா, திவ்யா. இப்போ மை ஃபாதர் இருக்கு இல்லையா? இந்த மை ஃபாதருக்கு அப்புறம் இந்த ஃபாதருக்கு அப்புறம் என்ன ரிலேஷனாலும் வரலாம், சரிங்களா? மை மதர், மை கிராண்ட் மதர், மை கிராண்ட் ஃபாதர், சரிங்களா? இந்த மாதிரி எந்த உறவுனாலும் வரலாம்.
அது மாதிரி யுவர் ஃப்ரெண்டுக்கு அப்புறமா என்ன உறவுலாம் வரலாம், யுவர் ஃப்ரெண்ட், யுவர் மதர், யுவர் ஃபாதர். அது மாதிரி ஹேர் ஹஸ்பண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஹேருக்கு அப்புறம் என்ன உறவுகள்லாம் வரலாம், ஹேர் ஒய்ஃப், சரிங்களா, ஹேர் மதர், ஹேர் ஃபாதர், இந்த மாதிரி என்னென்னாலும் வரலாம். அது மாதிரி ஹிஸ் ஒய்ஃப்னு இருக்கு இல்லையா, அந்த ஹிஸ்க்கு அப்புறமா என்ன உறவுகள்லாம் வரலாம். அந்த டாக்டர் என்ன ப்ரொஃபஷனலும் வரலாம், சரிங்களா, அந்த டாக்டர் மட்டும் இல்லையா, என்ன ப்ரொஃபஷன்னாலும் அந்த இடத்துல வரலாம். அது மாதிரி டீச்சர் அப்படிங்கிறதுல எந்த ப்ரொஃபஷன்னாலும் அதில் வரலாம், சரிங்களா. எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு சாம்பிளாக கொடுத்துலாம். இப்போ ஏன் இது கொடுத்துருக்குன்னா, இது எல்லாமே வந்து சிங்குலர். இது வந்து எல்லாமே என்னது, சிங்குலர், அதாவது ஒரே ஒரு ஆளை குறிக்கக்கூடியது. இப்படி ஒரே ஒரு ஆளை குறிக்கக்கூடியது சப்ஜெக்டாக வரும்போது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்து இந்த சப்ஜெக்டாக வரும்பொழுது இதுக்கு அடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆக்சிலரி வெர்ப் வரணும். என்ன ஆக்சிலரி வெர்ப்னா வாஸ், சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இந்த மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து என்ன வந்துடணும், வாஸ். அதுக்கப்புறம் தான் மற்ற வேர்ட்ஸ்லாம் என்னென்னு யோசிக்கணும், சரிங்களா. இந்த மாதிரி சப்ஜெக்ட் சிங்குலரில் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து என்ன வந்துடணும், ஆட்டோமேட்டிக்காக வாஸ் வந்துடணும். இந்த சிங்குலர் சப்ஜெக்ட் இன்னும் முடியல, இன்னும் கண்டினியூ இருக்கு பாருங்க. அடுத்து த பஸ், சரிங்களா, த பஸ், த லாரி, இந்த மாதிரி எதுனாலும் இருக்கலாம். அடுத்து த டாக், சரிங்களா, என்ன மிருகனாலும் இருக்கலாம். எ மேன், எவ்ரி மேன், ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒன் ஆஃப் மைக்கு அடுத்து என்னனாலும் இருக்கலாம், சரிங்களா, ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன உறவுகள்னாலும் இருக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஐதர் ரவி ஆர் குமார். அடுத்து த சன், சரிங்களா, எந்த எந்த இயற்கையினாலும் இருக்கலாம், சரிங்களா. அடுத்து ஐ, இதுவும் என்னது தான், சிங்குலர் சப்ஜெக்ட் தான், சரிங்களா. இதுவும் சிங்குலர் சப்ஜெக்ட் தான், அதோட கண்டினியூ, சரிங்களா. அப்போது பாஸ்ட் கண்டினியூஷன்ஸில் சிங்குலர் சப்ஜெக்ட் வரும்பொழுது அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக் என்ன வந்துடணும், வாஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்சிலரி வெர்ப் வந்து அல்லது ஹெல்பிங் வெர்ப், ஆக்சிலரி வெர்ப் அல்லது ஹெல்பிங் வெர்ப் வந்து வந்துடணும் ஆட்டோமேட்டிக்காக, சரிங்களா. அதுக்கப்புறம் தான் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதெல்லாமே சிங்குலர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ளூரல், அதாவது வி அப்படின்னா நாம் அல்லது நாங்கள், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டது ப்ளூரல். ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிக்கும் பொழுது என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. வி அப்படின்னா நாம் அல்லது நாங்கள், யூ அப்படின்னா நீ அல்லது நீங்கள், தே அப்படின்னா அவர்கள், த சில்ட்ரன், சரிங்களா, குழந்தைகள், அதாவது ஒன்று மேற்பட்டதை குறிக்கிறது, சரிங்களா, த சில்ட்ரன் குழந்தைகள். த கேர்ள்ஸ் ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிக்கிறது. த ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிக்கிறது. த பேர்ட்ஸ் ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிக்கிறது, ப்ளூரல், சரிங்களா. மை ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிக்கிறது, ப்ளூரல். இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ப்ளூரலாக வரும்பொழுது அதுக்கடுத்து என்ன வரணும் அப்படின்னா வேர் வரணும், சரிங்களா. அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்து இரண்டு ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து வாஸ் அண்ட் வேர். சிங்குலர் சப்ஜெக்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வாஸ் வந்துடணும், ப்ளூரல் சப்ஜெக்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வேர் வந்துடணும், சரிங்களா. இதுதான் பேசிக், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து சென்டென்ஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் தூங்கி கொண்டிருந்தேன், இது வந்து ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், சரிங்களா. நான் தூங்கி கொண்டிருந்தேன். இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம வந்து சென்டென்ஸ் இதை வந்து மேக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன, நான் அப்படிங்கிறது இங்கிலீஷ் என்ன ஐ, சரிங்களா. இது வந்து ஒரு சிங்குலர், இது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட், அப்படி தானே இப்போ பார்த்தோம் நம்ம. அப்போ சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தோன்னா அதுக்கு அடுத்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக்சிலரி வெர்ப் அல்லது ஹெல்பிங் வெர்ப் வரணும், வாஸ். இப்போ ஐ வாஸ். இப்போ அதுக்கடுத்து என்ன அப்படின்னா தூங்கி கொண்டிருந்தேன், சரிங்களா. தூங்குறது தான் செயல், சரிங்களா, அதான் வேர்பு, சரிங்களா. இப்போ தூங்குதல் அப்படிங்கிறதுக்கு வேர்போட மீனிங் என்ன அப்படின்னா ஸ்லீப். தூங்குவதற்கு இங்கிலீஷில் என்னது, ஸ்லீப். ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் அந்த வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து தான் எப்போயுமே வரும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வேர்ப் இருக்கு இல்லையா, அந்த வேர்ப் மட்டும் தனியாக வராது, அந்த வேர்போட எப்போவுமே என்ன தான் சேர்ந்து வரும், ஐஎன்ஜி சேர்ந்து தான் வரும். அப்போ அந்த ஸ்லீப்பில் என்ன சேர்க்கணும், ஸ்லீப்பிங், ஐஎன்ஜி சேர்க்கணும். அப்போ ஸ்லீப்பிங். இப்போ ஐ வாஸ் ஸ்லீப்பிங், நான் தூங்கி கொண்டிருந்தேன், ஐ வாஸ் ஸ்லீப்பிங். இப்போ பேசிக் சென்டென்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம், லாஸ்ட்டில் வந்து ஃபுல் சென்டென்ஸ் பார்ப்போம், சரிங்களா. இப்போ பேசிக் நல்லா பார்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த ஃபுல் சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான். இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். அவன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் என்ன, ஹீங்கிறது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் தான், சரிங்களா. இப்போ சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஹீ அப்படிங்கிறது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக்சிலரி வெர்ப் வரணும், வாஸ். ஹீ வாஸ். இப்போ சாப்பிட்டு கொண்டிருந்தான், நெக்ஸ்ட் என்னது, சாப்பிட்டு கொண்டிருந்தான். அப்போ சாப்பிடுறது தான் இங்கே வந்து வேர்பு. அப்போ வேர்ப் வந்து சாப்பிடுதலுக்கு என்ன, ஈட். சாப்பிடுறது இங்கிலீஷில் வேர்ப் என்ன, ஈட். இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஈட் அப்படிங்கிற வேர்ப் மட்டும் தனியாக வராது, அது வேர்போட என்ன தான் சேர்ந்து வரணும், ஐஎன்ஜி சேர்ந்து தான் வரணும். ஈட்டோட ஐஎன்ஜி சேர்ந்தா ஈட்டிங். ஹீ வாஸ் ஈட்டிங், அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ பேசிக் நல்லா பார்த்துங்க, கடைசியில் வந்து நம்ம சென்டென்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்ப்போம். இந்த பேசிக் புரிஞ்சால் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் வந்து ஈஸியாக புரியும். இப்போ அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள், அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில். அவர்கள் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன, தே.
தேங்கிறது வந்து சிங்குலர் சப்ஜெக்டா ப்ளூரல் சப்ஜெக்டா? தேனா அவர்கள், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிக்கிறது. இப்போ ப்ளூரல் சப்ஜெக்ட் வரும்பொழுது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல அந்த தேய்க்கு அடுத்து அந்த ப்ளூரல் சப்ஜெக்ட் அடுத்து என்ன வரணும்? வேர். சரிங்களா? அப்போ தே வேர். அதுக்கடுத்து என்ன பாருங்க, தமிழ்ல விளையாடி கொண்டிருந்தார்கள். இப்போ விளையாடுதல் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து வேர்பு. சரிங்களா? விளையாடுதல் அப்படிங்கிற பிளே. இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரணும். இப்போ பிளேயோட ஐஎன்ஜி சேர்ந்தா பிளேயிங். இப்போ தேவை பிளேயிங், அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். நெக்ஸ்ட் பாருங்க, அவன் பாடிக்கொண்டிருந்தான். பேசிக் நல்லா புரிஞ்சுக்காங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து பின்னாடி நம்ம எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்கோம், அது ஈஸியாக புரியும். அவன் பாடிக்கொண்டிருந்தான், இது எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது? அவன் அப்படிங்கிறது ஹீ, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக்சிலரி வரணும்? ஹீங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட், ஹீ வாஸ். இப்போ பாடுதல் அப்படிங்கிறதா என்னது? வேர்பு. இப்போ சிங்கோட ஐஎன்ஜி சேர்ந்து வரணும், சிங்கிங். இப்போ ஹீ வாஸ் சிங்கிங். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, அவள் டிவி பார்த்து கொண்டிருந்தாள். அவள் டிவி பார்த்து கொண்டிருந்தாள். அவள்ங்கிறது ஷீ. அதுக்கடுத்து என்ன வந்துடணும்? ஆக்சிலரி வெர்பு. சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து ஆட்டோமேட்டிக்காக சிங்குலர் வந்தால் வாஸ். இப்போ ஷீ வாஸ். அடுத்து என்னது? வேர்பு, பார்த்தல். சரிங்களா? பார்த்தல் அப்படிங்கிறதுக்கு என்ன வேர்பு வரும் இங்கிலீஷில்? வாட்ச். சரிங்களா? பார்க்கறதுக்கு வாட்ச். இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து தான் வரணும். இப்போ வாட்சிங். இப்போ ஷீ வாஸ் வாட்சிங். என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க? டிவி. டிவி அப்படிங்கிறது டிவி. ஷீ வாஸ் வாட்சிங் டிவி. அவள் டிவி பார்த்து கொண்டிருக்கிறாள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வென் அண்ட் ஒயில் அப்படிங்கிற இரண்டு வேர்டை வந்து யூஸ் பண்ணி எப்படி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அதாவது, நான் டிவி பார்த்து கொண்டிருந்த போது கரண்ட் போயிடுச்சு. சரிங்களா? எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், நான் டிவி பார்த்து கொண்டிருந்த போது கரண்ட் போயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் சாப்பிட்டு கொண்டிருந்த போது எங்கள் மாமா வந்தார். நான் சாப்பிட்டு கொண்டிருந்த போது எங்கள் மாமா வந்தார். இந்த ரெண்டு தமிழ் சென்டென்ஸ்லையும் பாருங்க, லாஸ்ட்ல பாருங்க, போது போது, ரெண்டு சென்டென்ஸுமே போது போது அப்படின்னு வந்திருக்கும். சரிங்களா? இதை வந்து நம்ம பேசும்பொழுது பேச்சு வழக்கில் அந்த மாதிரி பேசுவோம். சரிங்களா? நான் வந்த போது, நான் போன போது அப்படின்னு. ஆனால் எழுதும் பொழுது என்னதான் சொல்லுவோம் அப்படின்னா பொழுது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நான் டிவி பார்த்து கொண்டிருந்த பொழுது, நான் சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது, நான் வந்த பொழுது, நான் போன பொழுது, அந்த மாதிரி பேசும் பொழுது போதுன்னு சொல்லுவோம். எழுதும் பொழுது பொழுது அப்படிங்கிறத வேர்டை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த போது அல்லது பொழுது அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக தான் நம்ம வந்து வென் அல்லது ஒயில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மார்க் பண்ண போகிறோம். இப்போ வாங்க எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது அவன் சாப்பிட்டு கொண்டு இருந்தான் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சரிங்களா? என்ன பார்த்தோம்? ஹி வாஸ் ஈட்டிங். அவன் சாப்பிட்டு கொண்டு இருந்தான் அப்படின்னா ஹி வாஸ் ஈட்டிங். ஓகே, இந்த சென்டென்ஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறேன். அதாவது, அவன் சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது. சரிங்களா? லாஸ்ட்டில் பாருங்கள், பொழுது அப்படிங்கிற வேர்டு. சரிங்களா? அவன் சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது என்னமோ நடந்திருக்கு, அதை வந்து அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பொழுது அப்படிங்கிறத எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவன் சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது. தமிழில் வந்து அந்த பொழுது அப்படிங்கிற வேர்டு ஒரு சென்டென்ஸில் லாஸ்ட்டில் வரும். அவன் சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது அப்படிங்கிறது லாஸ்ட்டில் வந்திருக்கு. அதாவது இங்கிலீஷில் வந்து அது வந்து ஃபர்ஸ்ட்டில் வரும். இது வந்து ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவன் சாப்பிட்டு கொண்டிருந்த, இல்லை பாஸ்ட் கண்டினியூஸ் எல்லாமே கொண்டிரு அந்த மாதிரி வரும். சரிங்களா? அவன் சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது. இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது இந்த பொழுது அப்படிங்கிற வேர்டுக்கு அப்புறம் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ரெண்டுமேனா வென்னும் யூஸ் பண்ணலாம், ஒயிலும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வென் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். தமிழில் வந்து லாஸ்ட்டில் வரும், இங்கிலீஷில் வந்து ஃபர்ஸ்ட்டில் வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு வென் ஹி வாஸ் ஈட்டிங் அப்படின்னா அவன் சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்தளவு ரெண்டுமே யூஸ் பண்ணலாம், தவறு கிடையாது. சரிங்களா? வென் ஹி வாஸ் ஈட்டிங் அல்லது ஒயில் ஹி வாஸ் ஈட்டிங். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து தமிழில் எப்படி வரும் நல்லா பார்த்து வச்சுங்க. இந்த கொண்டிரு அப்படின்னே வரும். சரிங்களா? அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான், அவன் வந்து கொண்டிருந்தான், அவன் தூங்கி கொண்டிருந்தான், இந்த மாதிரி கொண்டிரு அப்படின்னு வரும். சரிங்களா? தமிழில் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இப்போ அவன் சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது அப்படிங்கிறத வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது அந்த பொழுதுக்கு அப்புறம் வென்னும் யூஸ் பண்ணலாம், ஒயிலும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? வென் ஹி வாஸ் ஈட்டிங், ஒயில் ஹி வாஸ் ஈட்டிங், ரெண்டுமே சரி. சரிங்களா? அதே இது தமிழ் என்னன்னு பாருங்க, அவன் சாப்பிட்டான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அவன் மேலே பார்த்தது அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான். ரெண்டாவது இப்போ என்ன பார்க்குறோம்? அவன் சாப்பிட்டான். இது என்ன டென்ஸு? ஏற்கனவே நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? அவன் சாப்பிட்டான் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இது இங்கிலீஷில் எப்படி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது. ஹி ஏட் அப்படின்னா என்னது? அவன் சாப்பிட்டான். ஓகே, இப்போ இதில் வந்து சென்டென்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறேன். எப்படி? அவன் சாப்பிட்ட பொழுது, அவன் சாப்பிட்ட பொழுது. இங்கேயும் பாருங்க, இந்த பொழுது அப்படிங்கிறது தமிழில் வந்து கடைசியில் வரும்,
இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டில் வரும். சரிங்களா? இப்போ இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இது. இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா வென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். பாருங்கள், வென் ஹி ஏட், அவன் சாப்பிட்ட பொழுது. சரிங்களா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக வரும் பொழுது இந்த பொழுதுக்கு அப்புறம் என்ன வேர்டு தான் இங்கிலீஷில் யூஸ் பண்ணணும்? வென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வென் ஹி ஏட், அவன் சாப்பிட்ட பொழுது. ஒயில் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து தவறு. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் நம்ம வீடியோவில் வந்து இது வரைக்கும் அந்த வென் மட்டும் தான் பார்த்துருப்போம். சரிங்களா? ஒயில் வந்து இது வரைக்கும் பார்த்ததில்லை. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரும்பொழுது இரண்டுமே யூஸ் பண்ணலாம், வென் அண்ட் ஒயில். அதே இது பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரும்பொழுது என்ன மட்டும் தான் யூஸ் பண்ணணும்? அந்த பொழுதுக்கு அப்புறம் வென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இதுலேயும் ஒரு 3 மாடல் இருக்குது. அதுலேயும் லைட்டாக சேஞ்சஸ் வரும். இது மேலே ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்காங்க. இந்த சேஞ்சஸ் வந்து அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ 3 மாடல் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் மாடல் என்னன்னு பாருங்கள். ஒரு செயல் நடந்து கொண்டிருந்த போது இன்னொரு செயல் நடந்திருக்கும். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மாடல் என்ன? ஒரு செயல் நடந்து கொண்டிருந்த போது இன்னொரு செயல் நடந்திருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் டிவி பார்த்து கொண்டிருந்த போது கரண்ட் போய்விட்டது. நான் டிவி பார்த்து கொண்டிருந்த போது, டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரிங்களா? அது ஒரு செயல். அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு செயல் நடந்திருக்கு. அது என்னது? கரண்ட் போனது. சரிங்களா? அப்போ ஒரு செயல் நடந்துகிட்டு இருந்த போது இன்னொரு செயல் நடந்திருக்கும். நாங்கள் டிவி பார்த்து கொண்டிருந்த பொழுது கரண்ட் போய்விட்டது. ஓகே, இப்போ இது வந்து பொழுது அப்படிங்கிறது வேர்ட்ஸ் இல்லையா? சென்டரில் இருக்கு பாருங்க. அந்த பொழுது அப்படிங்கிறது வந்து எந்த சென்டென்ஸோட சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கணும். எந்த சென்டென்ஸ் தமிழில் பாருங்க. அந்த பொழுது அப்படிங்கிற வேர்டு வந்து பொழுதுக்கு அப்புறம் கமா இருக்கு. அப்போ வந்து அந்த பொழுது அப்படிங்கிற வேர்டு எந்த சென்டென்ஸோட சேர்ந்துருக்கு? நாங்கள் டிவி பார்த்து கொண்டிருந்த அந்த சென்டென்ஸோட சேர்ந்துருக்கு. சரிங்களா? ஏன் அப்படின்னா இதில் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து தமிழில் எப்படி வரும்? கொண்டிருன்னு வரும். சரிங்களா? அப்போ நாங்கள் டிவி பார்த்து கொண்டிருந்த பொழுது, இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட அந்த பொழுது அப்படிங்கிற வேர்டு சேர்ந்து வந்திருக்கு. இந்த கமாவுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க, கரண்ட் போய் விட்டது. அது வந்து பாஸ்ட் டென்ஸ். சரிங்களா? கரண்ட் போய் கொண்டிருந்தது அப்படி கிடையாது, கரண்ட் போய் விட்டது. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு, செகண்ட் இருக்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸு. அப்போ வந்து அந்த பொழுது அப்படிங்கிற வேர்டு வந்து எந்த சென்டென்ஸோட சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கணும். அது வந்து பாஸ்ட் கண்டினியூஸோட தான் சேர்ந்துருக்கு. ஏன் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரும்பொழுது ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம், வென் ஒயில். பாஸ்ட் டென்ஸ் வரும்போது வென் மட்டும் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக பார்த்துக்கிறது. சரிங்களா? அப்போ இது இங்கிலீஷ் எப்படி சொல்றது? ஒயில். பொழுதுக்கு அப்புறம் என்ன யூஸ் பண்ணணும்? ஒயில். அல்லது வென்னும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஒயில். அதுக்கடுத்து என்ன வரும்? சப்ஜெக்ட். மேலே பாருங்க, இங்கிலீஷ் தமிழில். சரிங்களா? சப்ஜெக்ட் என்னது? நாங்கள். நாங்கள்னு என்னது இங்கிலீஷில்? வி. ஒயில் ஹி. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். சரிங்களா? விங்கிறது நாங்கள் அப்படிங்கிறது ப்ளூரல். அதுக்கடுத்து என்னது? ஆட்டோமேட்டிக் என்ன வந்துடணும்? ஒரு ஆக்சிலரி வெர்ப் வரும். என்ன ஆக்சிலரி வெர்ப் வரும்? வேர். சரிங்களா? ப்ளூரல் வரும்பொழுது, ப்ளூரல் சப்ஜெக்ட் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக வேர் வந்துடணும். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன வரணும்? மெயின் வெர்ப் வரணும். மெயின் வெர்ப் பண்ணுங்க, பார்த்து கொண்டிருத்தல். சரிங்களா? பார்க்கறது இங்கிலீஷில் என்ன? வாட்ச். ஏற்கனவே அந்த ஐஎன்ஜி தான் சேர்ந்து வரணும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அப்போ வாட்சிங். ஒயில் வி வேர் வாட்சிங். சரிங்களா? நாங்கள் சாரி, அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்கு? டிவி இருக்கு. இப்போ டிவி அதில் லாஸ்ட்டில் போட்டுவாங்க. சரிங்களா? ஒயில் வி வேர் வாட்சிங் டிவி. சரிங்களா? இப்போ நாங்கள் டிவி பார்த்து கொண்டிருந்த பொழுது என்ன ஆயிடுச்சு? கரண்ட் போய்விட்டது. அது வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ். அப்போது கரண்ட் அப்படிங்கிற மின்சாரம், தமிழில் வந்து மின்சாரம்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவோம்? த பவர். கரண்ட் அப்படிங்கிறது த பவர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். போய்விட்டது அப்படிங்கிறதுக்கு வந்து அது ஒரு ஃப்ரேஸ், ரெண்டும் சேர்ந்து வரும். அதாவது போய்விட்டது அப்படிங்கிறதுக்கு வந்து கோ அப்படின்னா தமிழில் வந்து போன்னு அர்த்தம். அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் என்னது? வென்ட்டு. சரிங்களா? இப்போ வந்து அது ஒரு ஃப்ரேஸ், ரெண்டு வேர்டு சேர்ந்தா வரும். என்ன அப்படின்னா போய்விட்டது அப்படிங்கிறதுக்கு வந்து வென்ட் அவுட். த பவர் வென்ட் அவுட். ஒயில் வி வேர் வாட்சிங் டிவி, த பவர் வென்ட் அவுட். அதாவது இது டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்க. ஒரு செயல் கடந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்த பொழுது இன்னொரு செயல் நடந்தது. எந்த செயல் நீண்ட நேரம் தொடர்ந்து நடைபெற்றதோ அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லப்பட்டுள்ளது. எந்த செயல் உடனடியாக நடந்து முடிந்ததோ அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லப்பட்டுள்ளது. சரிங்களா? இதான் வந்து இந்த சென்டென்ஸுக்கு எக்ஸ்பென்ஷன். இன்னொரு நல்லா வீடியோவை ஸ்பேஸ் பண்ணி அதை வந்து படித்து பார்த்துக்கங்க. சரிங்களா? இங்கே வந்து அந்த ஒயில் கொடுத்துருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு, அதுக்கு மேலே என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? வென் வி வேர் வாட்சிங். நாங்கள் டிவி பார்த்து கொண்டிருந்த பொழுது. அந்த டிவி அப்படிங்கிற செகண்ட் இதில் மிஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? வென் வி வேர் வாட்சிங் டிவி அப்படிங்கிறத மிஸ் பண்ணிட்டேன். அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வென் வி வேர் வாட்சிங் டிவி த பவர் வென்ட் அவுட். சரிங்களா? நாங்கள் டிவி பார்த்து கொண்டிருந்த பொழுது கரண்ட் போய்விட்டது. சரிங்களா? அதாவது அந்த பொழுது அப்படிங்கிற வேர்டு வந்து பாஸ்ட் கண்டினியூஸோட சேர்ந்து வரும்பொழுது வென்னும் யூஸ் பண்ணலாம், ஒயிலும் யூஸ் பண்ணலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் மாடல். சரிங்களா? நெக்ஸ்ட் இதே இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. கார் திரும்பி கொண்டிருந்த பொழுது பைக் மோதியது. கார் திரும்பி கொண்டிருந்த பொழுது பைக் மோதியது. இப்போ இதுக்கு வந்து நம்ம இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம்.
இப்போ பொழுது அப்படிங்கிற வேர்டு இருக்கு சரிங்களா. பொழுது அப்படிங்கிற வேர்டு எந்த சென்டென்ஸோட சேர்ந்துருக்கு? ஒரு பாஸ்ட் கண்டினியூஸோட சேர்ந்துருக்கு. அதாவது கார் திரும்பி கொண்டிருந்த பொழுது. அப்போ வந்து ரெண்டுல எதுனாலும் யூஸ் பண்ணலாம். வென் யூஸ் பண்ணலாம், ஒயிலும் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வென் அதுக்கடுத்து என்ன வரும்? சப்ஜெக்ட் என்னது? கார். இப்போ வென் த கார். கார் அப்படிங்கிறது ஒரே ஒரு கார் தான், அதாவது சிங்குலருக்கு அடுத்து என்ன ஆக்சிலரி போடணும் ஏற்கனவே பார்த்தோம் சரிங்களா. வென் த கார் வாஸ் சரிங்களா. காருக்கு அப்புறம் வாஸ் வந்துடணும். வென் த கார் வாஸ். நெக்ஸ்ட் தான் மெயின் வெர்ப் வரணும். மெயின் வெர்ப் என்ன? திரும்பி கொண்டிருத்தல் சரிங்களா. திரும்புறதுக்கு இங்கிலீஷில் என்ன? டர்ன். அதை வந்து பாஸ்ட் கண்டினியூஸில் அந்த வெர்போட எப்பயுமே ஐஎன்ஜி சேர்ந்தா வரும். இப்போ டர்னிங். வென் த கார் வாஸ் டர்னிங் சரிங்களா. கார் திரும்பி கொண்டிருந்த பொழுது என்னாச்சு? பைக் மோதியது. இப்போ பைக் மோதியது அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கிலீஷில் எந்த டென்ஸில் மாற்ற போகிறோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் அதை வந்து சொல்ல போகிறோம். பைக் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? பைக் சரிங்களா. மோதியது அப்படிங்கிறதுக்கு வந்து இங்கிலீஷில் என்ன? கிராஷ்டு சரிங்களா. கிராஷ்டு பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால பாஸ்ட் வெர்ப் யூஸ் பண்ணணும். பைக் கிராஷ்டு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் சரிங்களா. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்க்கலாம், சேனலில் முன்னாடி இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கங்க சரிங்களா. பைக் கிராஷ்டு. அந்த கார் வாஸ் டர்னிங், பைக் கிராஷ்டு. கார் திரும்பி கொண்டிருந்த பொழுது பைக் மோதியது சரிங்களா. அதாவது இதுக்கு விளக்கம் என்ன தமிழில் கொடுத்துருக்கோம் பாருங்க. ரெண்டு செயல் இருக்கு சரிங்களா. ஒரு செயல் கடந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்த பொழுது இன்னொரு செயல் நடந்தது. எந்த செயல் நீண்ட நேரம் தொடர்ந்து நடைபெற்றதோ அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லப்பட்டுள்ளது. எந்த செயல் உடனடியாக நடந்து முடிந்ததோ அது சிம்பிள் பாஸ்ட் சொல்லப்பட்டது. மேலே பாருங்க, கார் திரும்பி கொண்டிருத்தல் அது ஒரு செயல். பைக் மோதியது அது ஒரு செயல் சரிங்களா. பைக் மோதுனா என்ன ஆகும் சரிங்களா? அது வந்து சீக்கிரம் நடந்துடும் சரிங்களா, உடனடியாக நடக்கும். பைக் மோதுறது அப்படிங்கிறது வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளே நடக்கும் சரிங்களா. அதுதான் உடனடியாக நடந்தது. அதை வந்து பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்கோம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில். திரும்பி கொண்டிருந்ததில் வந்து கொஞ்ச நேரம் திரும்புதல் வந்து கொஞ்ச நேரம் அந்த செயல் வந்து நடந்து கொண்டிருந்திருக்கும் சரிங்களா. அதை வந்து இந்த டென்ஸில் சொல்லியிருக்கோம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அவள் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்த பொழுது அவளது கணவர் பைக்கில் வந்தார். பொழுது அப்படிங்கிற வேர்டு பாருங்க எந்த இடத்துல இருக்குன்னு சரிங்களா. பொழுது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட சேர்ந்துருக்கு. அப்போ வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம்? வென். ஃபர்ஸ்ட்ல வந்து பொழுதுக்கு அப்புறம் வென் அல்லது ஒயில் ரெண்டுமே வரலாம் சரிங்களா. வென். நெக்ஸ்ட் என்ன வரணும்? சப்ஜெக்ட்டுங்கிறது அங்கே என்ன? அவள் சரிங்களா. சப்ஜெக்ட்டுங்கிறது அவள் அப்படிங்கிற இங்கிலீஷில் ஷீ. இப்போ ஷீக்கு அடுத்து என்ன ஆக்சிலரி வெர்ப் வரணும்? ஷீ வாஸ் சரிங்களா. ஷீ வந்து சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால் அதுக்கடுத்து வாஸ் வரணும். அதுக்கடுத்து மெயின் வெர்ப் என்னது? காத்து கொண்டிருத்தல் சரிங்களா. காத்து கொண்டிருத்தல் வெயிட். இப்போ பாஸ்ட் கண்டினியூஸில் வந்து வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து யூஸ் பண்ணுவோம், வெயிட்டிங். இப்போ வென் ஷீ வாஸ் வெயிட்டிங். எதுக்காக காத்துட்டு இருக்கா? பஸ்ஸுக்காக சரிங்களா. இப்போ பஸ் வந்து இங்கிலீஷில் வந்து போடலாம் சரிங்களா. ஃபார் த பஸ். பஸ்ஸுக்காக அப்படிங்கிறது இங்கிலீஷில் வந்து ஃபார் த பஸ். வென் ஷீ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த பஸ். அவள் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்த பொழுது அவளது கணவர் பைக்கில் வந்தார் சரிங்களா. அதை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லிக்கிட்டு போகிறோம் சரிங்களா. அவளது கணவர் பைக்கில் வந்தார். அவளது கணவர் பைக்கில் வந்து கொண்டிருந்தார் அந்த மாதிரி நம்ம சொல்லலை. அது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் வந்து கொண்டிருன்னு மெயினில் வந்திருக்கும் தமிழில் வந்து சரிங்களா. அவளது கணவர் பைக்கில் வந்தார். இது வந்து ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மேக் பண்ண போகிறோம். இப்போ அவளது கணவர் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன? ஹேர் ஹஸ்பண்ட். அவளது கணவர். இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அதனால் டைரெக்டாக அதுக்கு என்ன வந்துடணும்? மெயின் வெர்ப் வந்துடணும். மெயின் வெர்ப்புங்க என்ன? வந்தார். அப்படிங்கிற வருதல் அப்படிங்கிற இங்கிலீஷில் என்ன? கம். பாஸ்ட் டென்ஸுங்கனால பாஸ்ட் வெர்ப் யூஸ் பண்ணணும். அப்போ கம், கேம். இப்போ ஹர் ஹஸ்பண்ட் கேம். அவளது கணவர் வந்தார். எதில் வந்தார்? பைக்கில் சரிங்களா. பைக்கில் அப்படிங்கிறது இந்த பைக். வென் ஷி வாஸ் வெயிட்டிங் ஃபார் த பஸ் ஹர் ஹஸ்பண்ட் கேம் இன் த பைக் சரிங்களா. அவள் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்த பொழுது அவளது கணவர் பைக்கில் வந்தார். இங்கே வென்னுக்கு அப்புறம் வென் அப்படிங்கிறதுலேயே அதுக்குள்ள என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ஒயிலும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஒயில் ஷி வாஸ் வெயிட்டிங் ஃபார் த பஸ் ஹர் ஹஸ்பண்ட் கேம் இன் த பைக். இங்கே ஏன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த தமிழில் வந்து டீட்டெயிலாக விளக்கமாக முன்னாடி கொடுத்துருந்தேன், நீங்கள் பார்த்துங்க ஒரு டைம் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் மாடல் வந்து 2 பார்க்கலாம் வாங்க சரிங்களா. இப்போ ஃபஸ்ட் மாடல் 3 மாடல்னு சொன்னோம் இல்லையா. மாடல் 1 மட்டும் பார்த்துருக்கோம். செகண்ட் மாடல் என்ன அப்படின்னா, ஒரே நேரத்தில் 2 செயல்கள் நடந்து கொண்டு இருக்கும் சரிங்களா. செகண்ட் மாடல் பாருங்க, ஒரே நேரத்தில் 2 செயல்கள் ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருந்திருக்கும். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. நான் படித்து கொண்டிருந்த போது எனது நண்பன் விளையாடி கொண்டிருந்தான் சரிங்களா. இந்த சென்டென்ஸில் போது அல்லது பொழுது அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க, சென்டரில் இருக்குது சரிங்களா. போது அல்லது பொழுது வந்து சென்டரில் இருக்குது. அந்த போது அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி என்ன சென்டென்ஸ் இருக்குன்னு பாருங்க, நான் படித்து கொண்டிருந்த சரிங்களா. நான் படித்து கொண்டிருந்த. அந்த போது அப்படிங்கிறது கமா இருக்குது. அந்த கமாவுக்கு அடுத்து என்ன சென்டென்ஸ் இருக்குன்னு பாருங்க, எனது நண்பன் விளையாடி கொண்டிருந்தான்.
ரெண்டுமே வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஒரு பார்ட்டில் வந்து கமாவுக்கு முன்னாடி வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கும், கமாவுக்கு அடுத்து வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், ரெண்டுமே கொண்டிருந்தா வந்திருக்கும். நான் படித்து கொண்டிருந்த, சரிங்களா. ரெண்டாவது பாட்டு என்னது, எனது நண்பன் விளையாடி கொண்டிருந்தான். இரண்டுமே வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இரண்டுமே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அர்த்தம் இரண்டுமே ஒரே நேரத்தில் நடந்தது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. இரண்டு செயல்களுமே ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. இந்த மாதிரி ரெண்டுமே ஒரு சென்டென்ஸ்ல ரெண்டுமே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக வரும்பொழுது என்னன்னா, இந்த போது அல்லது பொழுதுக்கு அப்புறம் வென் யூஸ் பண்ணணுமா ஒயில் யூஸ் பண்ணணுமா நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. அதான் இங்கே மேட்ரு. இங்கே இந்த மாதிரி இரண்டுமே ஒரு சென்டென்ஸில் இரண்டு பார்ட்டுமே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக வரும்பொழுது ஒயில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வென் வந்து யூஸ் பண்ணவே கூடாது, சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வாங்க. நான் படித்து கொண்டிருந்த போது, அதுக்கு இங்கிலீஷில் என்ன, ஒயில் ஐ வாஸ் ஸ்டடியிங், சரிங்களா. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டதுனால சென்டென்ஸ் மேக் பண்ணுறது இப்போ டைரெக்டாக சென்டென்ஸ் வந்துட்டேன், சரிங்களா. ஒயில் ஐ வாஸ் ஸ்டடியிங் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் படித்து கொண்டிருந்த போது. செகண்ட் பார்ட் என்ன, எனது நண்பன் விளையாடி கொண்டிருந்தான். அதுவுமே வந்து ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான், சரிங்களா. ரெண்டுமே இங்கே வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, மை ஃப்ரெண்ட் வாஸ் பிளேயிங், சரிங்களா. ரெண்டுமே வந்து என்னது தான், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். ஒயில் ஐ வாஸ் ஸ்டடியிங், மை ஃப்ரெண்ட் வாஸ் பிளேயிங். அதாவது அவன் எவ்வளோ நேரம் படிச்சுக்கிட்டு இருந்தானோ அவ்வளோ நேரம் அவன் ஃப்ரெண்ட் வந்து விளையாடிக்கிட்டு இருந்தான்னு அர்த்தம், சரிங்களா. ஸ்கூலில் ஒரு பீரியட் வந்து 1 hour அப்படின்னா 1 hour அவன் படிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னா அதே 1 hour அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் ஃப்ரெண்ட் வந்து விளையாடி கொண்டிருந்தான் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. இரண்டு செயல்களுமே ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. கடந்த காலத்தில் இது முக்கியம், சரிங்களா. நான் படித்து கொண்டிருந்த போது என் நண்பன் விளையாடி கொண்டிருந்தான். while I was studying my friend was playing. இது வந்து ரெண்டுமே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக வரும்பொழுது எப்படி வென் அல்லது ஒயில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, சரிங்களா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அவள் ஆடிக்கொண்டிருந்த பொழுது அவன் பாடிக்கொண்டிருந்தான், சரிங்களா. போது அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போல்லாம் என்னதான் யூஸ் பண்ணணும், ஒயில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ரெண்டுமே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக வரும்பொழுது இங்கே வந்து ஒயில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஒயில் ஷி வாஸ் டான்சிங், சரிங்களா. ஆடிக்கொண்டிருக்கிறதுக்கு என்னது, டான்சிங். ஒயில் ஷி வாஸ் டான்சிங் ஹி வாஸ் சிங்கிங், அவன் பாடிக்கொண்டிருந்தான், சரிங்களா. அவள் ஆடிக்கொண்டிருந்த போது அவன் பாடிக்கொண்டிருந்தான். ரெண்டுமே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தமிழில் பாருங்கள், ரெண்டுமே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ ரெண்டுமே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். இப்போ போது அப்படிங்கிறத வந்து, போதுங்கிறது வந்து வென் ஒயில் ரெண்டில் எது அப்படின்னா ரெண்டுமே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து ஒயில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இப்போ அவள் ஆடிக்கொண்டிருந்த பொழுது அவன் பாடிக்கொண்டிருந்தான் அப்படி இங்கிலீஷில் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுது, ஒயில் ஷி வாஸ் டான்சிங் ஹி வாஸ் சிங்கிங். சென்டென்ஸ் மேக்கிங் ஏற்கனவே பார்த்துட்டதுனால ஸ்பீடாக அதுக்கு போயாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம், அவன் எவ்வளோ நேரம் 5 நிமிஷம் பாடிக்கிட்டு இருந்தான் அப்படின்னா 5 நிமிஷம் ஆடிக்கிட்டு தான் அர்த்தம், சரிங்களா. ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது நாங்கள் தூங்கி கொண்டிருந்தோம். அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது நாங்கள் தூங்கி கொண்டிருந்தோம், சரிங்களா. இங்கேயுமே ரெண்டுமே வந்து என்னதான், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். கொண்டிருந்தேன்னு வந்துருக்கு, சரிங்களா. ரெண்டுமே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, while they were working, சரிங்களா. அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது நாங்கள் தூங்கி கொண்டிருந்தோம், சரிங்களா. we were sleeping. அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது நாங்கள் தூங்கி கொண்டிருந்தோம். இது வந்து செகண்ட் மாடல், சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் மாடல் பார்க்கலாம், சரிங்களா. மாடல் நம்பர் 3 என்ன அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் வாங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நான் படித்து கொண்டிருந்த பொழுது எனது அப்பா வந்தார். நான் படித்து கொண்டிருந்த பொழுது எனது அப்பா வந்தார். இதற்கே பார்த்தது தான், சரிங்களா. ஃபர்ஸ்ட் மாடலில் பார்த்தது தான். இதனால் பாருங்கள், இன்னொரு டைம் பாருங்கள். பொழுது அப்படின்னு வேர்டு இருக்கு இல்லையா, சரிங்களா. அது வந்து எந்த சென்டென்ஸோட சேர்ந்துருக்கு, ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட சேர்ந்துருக்கு, சரிங்களா. நான் படித்து கொண்டிருந்த பொழுது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட சேர்ந்துருக்கு. இப்போ சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் வாங்க. பொழுதுக்கு அப்புறம் என்ன, ஒயில் அல்லது வென். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரும்போது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம், வென் அல்லது ஒயில். ஒயில் நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அதுக்கு பதிலானது ஐ, அதுக்கிறது என்ன ஆக்சுவலி வெர்பு வாஸ், சரிங்களா. ஒயில் ஐ வாஸ். நெக்ஸ்ட் என்னது, மெயின் வெர்பு. மெயின் வெர்பு படிக்கிறது. இப்போ ஒயில் ஐ வாஸ் ஸ்டடியிங், இதற்கே பார்த்தது தான். while I was studying, நான் படித்து கொண்டிருந்த பொழுது எனது அப்பா வந்தார். அது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மாடலில் பார்த்தது. இப்போ சென்டென்ஸ் பார்க்க, எனது அப்பா அப்படிங்கிறதுக்கு மை ஃபாதர், வந்தார் அப்படிங்கிறதுக்கு அரைவ்டு, சரிங்களா. அரைவ்டு. கம் வா அப்படிங்கிறதுக்கு கம் கேம் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. வர ஒரு இடத்த வந்து வந்தடையதுக்கு வந்து அரைவ் யூஸ் பண்ணுவோம். மை ஃபாதர் அரைவ்டு. நான் படித்து கொண்டிருந்த போது எனது அப்பா வந்தார். இது ஏற்கனவே நம்ம பார்த்தது. இப்போ வந்து இந்த சென்டென்ஸை தமிழ் சென்டென்ஸை அப்படியே மாற்றி போடுங்க. எப்படி மாற்றி போடுறது, ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள், தமிழ் சென்டென்ஸ் இன்னொரு டைம் படிங்க. நான் படித்து கொண்டிருந்த பொழுது எனது அப்பா வந்தார். இந்த சென்டென்ஸ் அப்படியே மாற்றினா எப்படின்னா, எனது அப்பா வந்த பொழுது நான் படித்து கொண்டிருந்தேன், சரிங்களா. அந்த பொழுது அப்படிங்கிறத வேர்டு தூக்கி
சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட சேர்த்துட்டேன். சரிங்களா? அந்த பொழுது அப்படிங்கிற வேர்டை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட சேர்த்துட்டேன். எனது அப்பா வந்த பொழுது நான் படித்து கொண்டிருந்தேன். சென்டென்ஸ் அப்படியே மாற்றிட்டேன். அப்போ இந்த மாதிரி வரும்பொழுது இங்கிலீஷில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ அந்த பொழுது அப்படிங்கிற வேர்டு வந்து எந்த சென்டென்ஸோட சேர்ந்துருக்கு? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட சேர்ந்துருக்கு. சரிங்களா? அப்போ வந்து ஏன் அப்படின்னா வென் ஒயிலுக்காக நமக்கு பார்க்குறோம். சரிங்களா? அப்போ வந்து இந்த பொழுது அப்படிங்கிறத விட சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட சேர்ந்துருக்கு. இப்போ எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறேன். பொழுதுங்க அப்படிங்கிறதுக்கப்புறம் என்ன வேர்டு தான் யூஸ் பண்ணணும்? வென் அப்படிங்கிறத இங்கிலீஷில் யூஸ் பண்ணணும். இப்போ வென் மை ஃபாதர் அரைவ்டு. சரிங்களா? வென் மை ஃபாதர் அரைவ்டு. இந்த பொழுது அப்படிங்கிற வேர்டு வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட சேர்ந்துருக்கு. அதனால் அது இங்கிலீஷ்லேயும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கு. இப்போ வென் மை ஃபாதர் அரைவ்டு, எனது அப்பா வந்த பொழுது நான் படித்து கொண்டிருந்தேன். அது வந்து பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸு, செகண்ட் பார்ட்டு. இப்போ அது பாஸ்ட் கன்டினியூஸில் இங்கிலீஷில் வந்திருக்கு. ஐ வாஸ் ஸ்டடியிங். சரிங்களா? எனது அப்பா வந்த பொழுது அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. அதனால் இங்கிலீஷில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. வென் மை ஃபாதர் அரைவ்டு, எனது அப்பா வந்த பொழுது. செகண்ட் பார்ட் என்னது தமிழில்? நான் படித்து கொண்டிருந்தேன். அது வந்து பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸு. அதனால் இங்கிலீஷில் வந்து பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. ஐ வாஸ் ஸ்டடியிங், நான் படித்து கொண்டிருந்தேன். இங்கே ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுனால என்ன வேர்டு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்? பொழுதுக்கப்புறம் வென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸை எந்தெந்த சூழ்நிலைகள் பயன்படுத்தும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.